ஒன்னு அசிங்கமா பேட் கமெண்ட் போட்டு இன்னைக்கு நீ பேட் கமெண்ட் போடாம வெறிய ஹாய்னு போட்டா நீ நல்லவன். மனசாட்சி பத்தி பேச ஆரம்பிச்சிருவ. ஐயோ மகான், இப்பதான் பார்த்தேன். சீர்காழி சிங்கம் அது விடுங்க. சீர்காழி நேற்று ரொம்ப பேடு பேசுனேன். இப்போ குமார் மகான் கிட்ட ஏன் ஒம்பு? சீர்காழி இங்கே பேக் கமெண்ட் போட்டு விட்டு மற்ற லைவ் நீங்கள் எப்படி பேசுனீங்கன்னு பார்த்தேன். இதெல்லாம் உங்களுக்கு அநியாயமாக படலையா? ஒன்றை இழிவாக பார்க்கும் முன்பு பெற்ற தாயை நினைத்து பேசணும். இது போட்ட பேட் கமெண்ட்டு போயிட்டு பாரு சீர்காழி. பீஸா சாப்பிட்றீங்க, பீஸா சாப்பிட்றீங்கவா? பீஸா சாப்பிட்ருக்கீங்களான்னு கேட்குறீங்களா? சாப்பிட்ருக்கேன். சிக்கன் சிட்டி பீஸா சூப்பராக இருக்கும். சிக்கன் சிட்டியில் மட்டும்தான் பீஸா இருக்கும், நல்லா இருக்கும். சிக்கன் பீஸா சாப்பிட்ருக்கேன், ஸ்மால் சைஸ்து சாப்பிட்ருக்கேன். எங்கே போட்டாலும் இல்லை, இவர் இங்கே நம்ம லைவ்லேயே வந்து பேசினாரு, பேட் கமெண்ட் போட்டார். நம்ம லைவ்லேயே பேட் கமெண்ட் போட்டார். என்ன பண்ணுறது? சிக்கன் சிட்டி சிக்கன் பீஸா சாப்பிடணும்னு ஆசையாக தான் இருக்குது. வாங்கி கொடுக்க யார் இருக்கிறாங்க? ஆர்டர் போட்டு தர யார் இருக்கிறாங்க? வாங்கி கொடுக்கவும் யாரும் ஆள் இல்லை. ஆர்டர் போட்டு தரட்டா அப்படின்னு கேட்கவும் யாரும் ஆள் இல்லை. ஸ்டார் ஹோட்டல் பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை இருக்குது. யார் வாங்கி கொடுக்க ஆள் இருக்கிறாங்க? எங்கள் அண்ணன், என் ஃப்ரெண்டு. நெக்ஸ்ட் டைம் யார் வராங்களோ அவங்க தான் வாங்கி தருவாங்க. ஸ்டார் ஹோட்டலில் ஆன்லைனு டெலிவரி கிடையாது. அதுதான் அதில் கொஞ்சம் கஷ்டம். நேரில் போய் தான் நம்ம வாங்கணும். வீட்டுக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம். நேரில் போய் வாங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டம். வணக்கம் மகா. வாங்க சபரி அக்கா, நான் வாங்கி தரவா சிக்கன் பீஸாவா? வாங்கி கொடு. யார் வாங்கி கொடுத்தாண்ணா? நம்மளுக்கு சோறு தான் முக்கியம். ரமேஷ் அப்பா, சீர்காழி இங்கே மட்டும்தான் பேக் கமெண்ட்டு, மற்ற லைவில் அட என்னமா கொஞ்சல் கொலாவல். அப்படியா? ஏன் சீர்காழி, உனக்கு என்ன கண்டா இலக்காரமாக்குதா? என்ன கண்டா கேவலமாக இருக்கும்? அருண்குமார் டைமட்டில் போட்டுட்டுனா ரெண்டாவது வாழ்க்கையில் இந்த லைவுக்கே வர முடியாது. மயிர் மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அடங்க மயிரை போடா வெளியே. ஹாய் பால், குட் மார்னிங், சாரி குட் நைட். நான் அங்கே போய் பற்ற வச்சுட்டேன் ஒரு இடத்துக்கு. ஓஹோ, சோறு தான் முக்கியம் அப்படிங்குது. கண்டிப்பாக. சீர்காழி கட்டப்பை ஃபேன் போல. அப்படி சொல்லுங்க. அதானே என்னன்னு பார்த்தேன். நல்லா இருக்கேன் அன்னை டாக்கேஸ். அதுதான் அக்கா அப்படி நாடி பேசுது. ஓஹோ, அவங்க ஃபேனா? ஓ, அதனாலதான் இங்க வந்து பேசுறாங்க. அப்படி சொல்லுங்க. ஏப்பா, நீ அங்க போய் பேசுறதுக்கு அவங்க தகுதியானவங்க, நீ கொஞ்சம் கொஞ்சம் பேச அவங்க தகுதியானவங்க. இங்க கமெண்ட் போறதுக்கு நாங்க என்ன உங்களுக்கு தகுதி இல்லாத போயிட்டோமா? சொல்லு பாப்பா. கண்ணுல வைக்கிறீங்க மை மை, நீங்க சொல்றதெல்லாம் பொய். நான் என்ன சொன்னேன் சொல்லு? பேபி லவ் சொல்லு. குமார், மகா தான் அசிங்கமா பேசுதுன்னு அப்படி பேசாதீங்கன்னு சொன்னேன். அதுக்கு மகா அசிங்கமாக பேசுதுன்னு அப்புறம் நான் பேசினேன். இதுக்கு என்ன அசிங்கமாக பேசுது? அதாவது எல்லா கமெண்ட்லுமே பதில் பேசுகிறாங்க, நான் மட்டும் கிடையாது. சரியா? நீங்கள் போய் அங்கெல்லாம் பேசுகிறீங்களா? என்ன அசிங்கமாக பேசுகிறோன்னா நான் திருப்பி அசிங்கமாக பேசுகிறேன். சரியா? 10, அதாவது என்னுடைய லைவ்ல 100 பேர் வரானா அதில் 10 பேர் அசிங்கமாக பேசுகிறான். மீதி 90 பேர் ஒழுங்காக பேசுகிறாங்க. அந்த 90 பேர் நான் ஒழுங்காக தானே பேசுகிறேன். அப்போ 10 பேரை தானே அசிங்கமாக திட்டுறேன். அப்போ அவன் அந்த 10 பேரை என்ன திட்டும் போது
அது சரியா?